ஸ்டூடெண்ட்ஸ் பிரவேஷிகா ஃபர்ஸ்ட் பேப்பரில் தூசரா பாக் கத்தியோட 50 மார்க்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் லெசன்ஸு. ஸோ இப்போ கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாவே பேப்பர் 1ல் வந்து गद्य 50 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும். फ्रॉम लेटर 7 प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में लिखे 8 கொடுத்து 5 எழுத சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஈச் ஒன் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸு 10 மார்க்ஸு. ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபிஃப்த் லெசன், சிக்ஸ்த் லெசன் இதை நல்லா படிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து அட்டன் பண்ண முடியும் 5 மார்க்ஸு. நீங்கள் ஆர்டராக 1 to 6 படிச்சிங்கன்னா கம்பல்சரி வந்து 5 क्वेश्चन अटेंड பண்ண முடியும். फ्रॉम लेटर 8 प्रश्नों के उत्तर 5 वाक्यों में लिखिए 5 क्वेश्चंस கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. ஈச் ஒன் 5 மார்க்ஸ். ஸோ 15 மார்க்ஸு. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 லெசன் படிச்சிங்கன்னா 3 क्वेश्चंस அட்டன் பண்ண முடியும். ஃபஸ்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன், ஃபிஃப்த் லெசன் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். பட் நீங்கள் 1 to 5 வந்து ஆர்டராக படிச்சிங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ண முடியும். फ्रॉम लेटर 9 पाठ का सारांश 3 கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்க. ஈச் வந்து 10 மார்க்கு. ஒன்று தான் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். நீங்கள் இது வந்து 1 2 3 4 லெசன்ஸ் நீங்கள் வந்து படிச்சிங்கனாவே வந்து 1 வந்து கட்டாயமாக வந்து அட்டன் பண்ண முடியும். फ्रॉम लेटर 10 வந்து சந்தர்ப் சாஹித்ய வாக்கியா 5 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. ஈச் ஒன் 5 மார்க்ஸ். 15 மார்க்ஸு. இதில் ஃபஸ்ட் லெசன், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து ஆர்டராக நீங்கள் படிச்சிங்கனாவே வந்து உங்களால் வந்து 3 அட்டன் பண்ண முடியும். ஸோ இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து அத்தியனுடைய பேப்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதையும் அப்லோட் பண்ணதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 50 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். தேர்ட் பேப்பர் ஆல்ரெடி வந்து தமிழ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ தேர்ட் பேப்பரினுடைய 50 மார்க்ஸ் வந்து இதுலேயே அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க.